ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, எங்கள் மாங்காய் தோப்பில் குண்டு மாங்காய், புளிப்பு மாங்காய் இருக்குது. அதை வச்சு ஆவக்காய் ஊறுகாய் நாங்கள் எப்படி போட்டோன்னு செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குண்டு மாங்காய் எடுத்துக்கணும். அப்போ தான் புளிப்பாக இருந்தால் தான் ஆவக்காய் ஊறுகாய் நல்லா கெடாமல் இருக்கும். இது ஆந்திரா சைடு ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. எதுவுமே அடுப்பில் வைக்காமல் அப்படி பச்சையாக செய்யணும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பாருங்க, அந்த மாதிரி மாங்காவை காம்போடு இருக்கும். அந்த காம்பை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அன்னைக்கு போன ட்ரிப்பு சொன்ன மாதிரி பால் இருக்கும், அந்த பாலெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கணும். இந்த மாதிரி காம்பை நம்ம கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா இதாக இருக்கும், ஒரே ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி அந்த மாதிரி வச்சுட்டு இதை பாருங்களேன், நல்லா தேர்ன காய் எது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். இந்த மாதிரி குண்டு குண்டு மாங்காவாக எடுத்திங்கன்னா புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆவக்காய் மாங்காய் செய்கிறது பாருங்கள். இந்த மாதிரி கழுவி அப்படியே ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு அதை ஃபுல்லாக வெயிலில் இல்லாமல் அப்படியே நிழல்லையே ஒரு சீட்டு போட்டு அப்படியே ஆற வச்சு விட்டுறணும். கொஞ்சம் ஃபேன் காற்றுல இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாங்காவை கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடணும். இந்த கொட்டையெல்லாம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் நாள்பட இருக்கும். அந்த பாருங்கள், அந்த மாதிரி வெள்ளை கலர் தோலையும் அப்படி எடுத்துடலாம். நான் போன இதுலேயே சொன்னேன், அதே மெத்தடு தான். இது பாருங்கள், கட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் நல்லா ஆற வச்சு விட்டுறணும். ஆற வச்சு நல்லா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும். ஃபேன் காற்றுலேயே போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஆற வச்சு இது ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அந்த கிண்ணத்தில் போட்டு, அகலமான கிண்ணத்தில் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலக்கும்போது கொஞ்சோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சிடணும். கலந்தோம்னா அது ஊறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக தான் ஊற்றணும். அந்த அளவு கூட சொல்கிறேன். 1 டம்ளர் உப்பு, 1 டம்ளர் மிளகாய்த்தூள், 1 டம்ளர் எண்ணெய், நல்லெண்ணெய். அதே போல் வெந்தயம் 100 கிராம். எதுவுமே பொடி பண்ணாமல் போடணும். கடுகு மட்டும் பச்சையாக பொடி பண்ணி போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கணும். குலுக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் சொன்ன எல்லா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுக்குள்ளே நம்ம கடுகையெல்லாம் மிக்சியில் போட்டு குறை அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் 100 கிராம் அப்படியே தூவி விட்டுறணும். இது உடைக்கலாம் வேண்டியதில்லை. வெந்தயம் போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுறணும். அடுத்தது மிளகாத்தூள். இது நாங்கள் குத்து மதிப்பாக போட்டோம். ஆனால் 1 டம்ளர் அளவு. அதே போல் சொன்ன பாருங்களா, அந்த மாங்காய் அளவு பார்த்துட்டு இது 1 டம்ளர் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள்னவே கேட்டாவே கொடுப்பாங்க. இல்லை அரைச்ச மிளகாய்த்தூள், தனியாக தனியாலாம் சேர்க்காம மிளகாய்த்தூள் மட்டும் இருக்கும். அதை நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். 6 டம்ளர் 6 டம்ளர் மாங்காவாக இருந்தால் 1 டம்ளர் மிளகாய்த்தூள், 1 டம்ளர் உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். இந்த டம்ளரால் அளந்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாங்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கணும். அதே போல் மிளகாய்த்தூள், உப்பு போட்டுட்டு கடுகு சொன்ன பாருங்க, அது பச்சையாகவே மிக்சியில் போட்டு வறுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இது பாருங்க, இது கடுகு நம்ம 3/4 டம்ளர் போட்டாவே போதும். ஏன்னா ரொம்ப கசப்பாயிடும் கடுகு தூள். இந்த மாதிரி பச்சையாக தான் இருக்கும் கடுகு தூள். இது கொஞ்சம் ரவையாட்ட அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாலாம் வேண்டியதில்லை. இது முதல் நாள் இந்த மாதிரி அரைச்சி ஃபுல்லாகவே கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம இது பூண்டு வறுத்து போட்டுக்கணும். இங்கே பாருங்களேன், இது போல் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு நல்லா அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி கரண்டியால் வச்சுக்கணும். இந்த அளவு பூண்டு எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு அங்கே ஒரு 1/4 கிலோ பூண்டு போட்டுக்கிட்டோம். பூண்டு நல்லா உரித்து கலந்து விட்டுறணும். இது முதல் நாள் கலந்தது. இப்படி அடுத்த நாள் கலர் மாறிடும் பாருங்க. மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா ஊறிட்டு சூப்பராக வந்துடும். பூண்டு நாங்கள் உரித்து பச்சையாகவே போட்டுட்டோம். இது மறுநாள் தான் போடணும். பூண்டு அன்னைக்கே போடக்கூடாது. மறுநாள் போட்டு இது மாதிரி கலந்து விட்டோம்னா நல்லா இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் அன்னைக்கு கொஞ்சமாக ஊற்றிருந்தோம் பாருங்க. இது எண்ணெய் ஊற்றிக்கணும். இது பாருங்க, கடுகு அளவு வச்சிருக்கேன்.
இந்த மாங்காய்க்கு எவ்வளவோ அவ்வளவு இந்த மாதிரி வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆடின நல்லெண்ணெய் 1 டம்ளர் போக்கடணும். உங்கள் இஷ்டம், 1 1.5 கூட பிடிக்குது. உங்களுக்கு எண்ணெய் நிறைய ஊற்ற மாங்காய் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஆவக்காய் மாங்காய் அப்படிம்பாங்க. ஆந்திரா சைடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது போல் எண்ணெயை ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்போ எண்ணெயை ஊற்றி கலந்து விட்டுறணும். கலந்து விட்டால் கலர் மாறும். மறுநாளைக்கு எடுத்து சாப்பிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா, ஒவ்வொருத்தங்க ரொம்ப உப்பாக கேட்பாங்க, காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதுதான் ஆவக்காய் மாங்காய். இது 10 நாள் ஆனவுடனே இதோட கலர் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.